ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து குட்டி குட்டி முடிகள்லாம் இருக்குங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே அது வந்து அதிகமாக இருக்கும். அதாவது மீசை மாதிரியும் அப்புறம் கிருதா மாதிரியும் இந்த மாதிரி நிறைய வந்து முடி அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவில் அதெல்லாம் எப்படி ஒரே நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற வெறும் 2 பொருட்களை வச்சு தாங்க இதை நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முடிகள் வந்து எப்போவுமே வந்து நிரந்தரமாக நமக்கு வளராமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கும் வந்து சொல்லியிருக்கேன். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் தாங்க சேர்க்கணும், நாட்டு சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சுகர் சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஹீட் ஆகி மெல்ட் ஆக ஆரம்பிக்க பாருங்கள். அப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 ஸ்பூன் சுகர் சேர்த்திங்கன்னா அது 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்கான லிக்விட் மாதிரி வரும் பாருங்கள், அதாவது கேரமல்ஸாக வரும் பாருங்கள். அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டி விடாமல் இருந்தால் அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் திக்கான பேஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள் வந்து சேர்க்கலாங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் இருக்கணுங்க. இப்போ இதில் வந்து ஆஃப் லெமனை வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஆஃப் லெமன் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக குவான்டிட்டியில் செஞ்சிங்கன்னா ஒரு லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாங்க. ஆற விட்ட பிறகு இப்படி இருக்குங்க. அதாவது ஒரு தேன் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ரொம்ப வந்து ஆற விட்டுறக்கூடாதுங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் பாருங்கள், அது வரைக்கும் ஆற விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கைகளுக்கு தாங்க இதை அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். என்னோடய கைகளில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அந்த பூனை முடிகள் வந்து நிறையவே இருக்குங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப சரியாக தெரியுதானான்னு தெரில, ஆனால் வந்து குட்டி குட்டி முடிகள் நிறையவே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் இதே மெத்தடில் முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக ஸ்பூனால் எடுத்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கணுங்க. கைகளால் தொட்டு கூட அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா இது மாதிரி ஸ்பூனு ஏதாவது வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை வந்து பண்ணிவிட்டு உடனே வந்து ஒரு காட்டன் துணியை வந்து எடுத்துக்கோங்க. காட்டன் துணியை வச்சு நல்லா இது போல் வந்து அதுக்கு மேலே வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. காட்டன் துணி எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தா நம்மளுக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் காட்டன் துணி வைக்கலனாலும் ஒரு நிமிஷத்துலேயே அது வந்து டக்குன்னு வந்து காஞ்சிரும். நம்ம அப்படியே கூட ரிமூவ் பண்ணிக்கலாங்க. காட்டன் துணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ண, அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டன் துணி வச்சுட்டு அதை நல்லா ஒட்டிட்டு டக்குன்னு வந்து பிடிச்சி இழுத்துட்டேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள குட்டி குட்டி முடிகள்லாம் வந்து எனக்கு வந்துருச்சுங்க. ரொம்பவே ஈஸியாக வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதானான்னு தெரியல. இப்போ நான் வந்து இதே மெத்தடை வந்து நான் கால்களுக்கு வந்து செஞ்சு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கால்களில் உள்ள முடி வந்து நிறையவே வந்து வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரிஞ்சிருக்கும் முடிகள் வந்து வந்திருக்கிறது. எவ்வளோ முடிகள் வந்து ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். இது வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக வலிக்கவே வலிக்காதுங்க. நம்ம நல்லா இதை வந்து ஒட்டி விட்டுட்டு டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும், எந்த ஒரு வலியுமே இருக்காதுங்க. இப்போ நான் கால்களில் உள்ள முடியெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதுவே வந்து எனக்கு ஈஸியாக வந்துருச்சு, எனக்கு எந்த ஒரு வலியுமே இல்லை. நீங்களும் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வலியே இருக்காதுங்க. அதனால் தாராளமாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி ஒரே நிமிஷத்தில் உங்கள் முகத்தில் உள்ள குட்டி குட்டி முடிகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி முடிச்சோன்னே கொஞ்சமாக ஆலிவேரா ஜெல் எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் உங்கள் முகத்தில் உள்ள முடிகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம முடிகளை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வளருமா அப்படின்னா கண்டிப்பாக வளருங்க. அது வளராமல், அதாவது எப்போவுமே அந்த முடிகள் வந்து வளராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு வரும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. அந்த முடிகளோட வளர்ச்சிலாம் நாளடைவில் அப்படியே கம்மியாகி அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிருங்க. இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்துக்கு 2 முறை போட்டால் போதுங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க. அரிசி மாவு வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவு, பைத்த மாவு இது ரெண்டுத்தில் வந்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பொடிங்க. அந்த காலத்துலலாம் மஞ்சளை வந்து கல்லில் தேய்ச்சி அதை வந்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு குளிப்பாங்கங்க. ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே வந்து டைம் இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் பொடியாக வாங்கி வச்சுக்கிட்டு இதை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் ஃபேஸ்
பேக் மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், அதுக்கப்புறம் பருக்கள், அதுக்கப்புறம் முடி வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் வந்து இந்த பொருளை வந்து முக்கியமாக வந்து சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பால் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணுங்க. ரொம்ப வந்து லிக்விடாக ஆக்கிடாதீங்க, அப்போ வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து அது செட் ஆகாது. இப்போ இதை நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நல்லா சோப்பு போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டோ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க இதை வந்து போடணும். இப்போ நான் வந்து கைகளுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய 2 கைகளுமே வந்து ஒரே நிறங்களில் தான் இருக்குது. இப்போ இந்த இதை வந்து ஒரு கைக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு ஈஸியாக காஞ்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கிற முகப்பருக்கள், கரும்புள்ளிகள், அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் இதெல்லாம் கூட ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிருங்க நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு காட்டன் துணியால் நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். இப்போ நான் வந்து 2 கைகளையும் வந்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்மளுக்கு ஃபேஸ் பேக் போட்ட கை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டோன்னே இதையே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க. அதே சமயம் முடி வளர்ச்சி வந்து நமக்கு இருக்கவே இருக்காதுங்க முகத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று முக்கியமானது சொல்ல மறந்துட்டுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தாங்க இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டீங்க, அதாவது நல்லா ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு முட்டாய் மாதிரி கொஞ்சம் கல் மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரி இருந்தால் நமக்கு முடி வந்து ரிமூவ் ஆகாதுங்க. இந்த திக்னஸ்க்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு முடி வந்து டக்குன்னு ரிமூவ் ஆகி வரும். நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ஆற விட்டுட்டீங்க நல்லா அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே வந்து பயப்பட தேவையே இல்லைங்க. அதை கொஞ்சம் நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹீட் பண்ணோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும் பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெதுவெதுப்பான சூட்டில் இந்த மாதிரி தடவி நீங்கள் முடியை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் சொன்னேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஆற விட்டாலும் அது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிருங்க சுகரு. அதனால் இந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும் போது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டே, அதாவது உடனே வந்து ஹேர் டே எப்படி அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவரி பொடியும் மருதாணி பொடியும் வச்சு இயற்கையான முறையில் நரமுடியை வந்து எப்படி கருமையாக்குறது அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அந்த 2 வீடியோவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு கார்ட்லேயும் வந்து அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நிறைய ஹோம் ரெமடிஸ், ரீயூஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.